Bothi Park, NEET and G Academy. Your dream, our mission. ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி. நான் உங்கள் பயாலஜி சார் ஜெயக்குமார். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் கிங்டம் அப்படின்ற சாப்டர்ஸ்லேருந்து அடுத்த 10 MCQ சால்வ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் டைமாக போதி பார்க் யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய போதி பார்க் நீட் அகாடமியினுடைய ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்மளுடைய போதி பார்க் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லி லைவ் செஷன்ஸ் ப்ளஸ் ரெக்கார்டட் வீடியோஸும், அதுக்கு அடுத்தது மார்க் டெஸ்ட் சீரியஸ் ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஸோ மார்க் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் சாப்டர் வைஸ் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட், அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் உங்களுக்கு சீரியஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் லைவ் டவுட் சப்போர்ட்டும் ப்ளஸ் நீட் ஜேஇ ரிலேட்டடான அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுடைய ஆப்பில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் போதி பார்க் உடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் கிங்டத்தில் நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதில் 121 கொஸ்டின்ஸ்லேருந்து 130th கொஸ்டின்ஸ், அதாவது 10 கொஸ்டின்ஸ் MCQ வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்தெந்த டாபிக்லேருந்து இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃபைலம், ஸோ ஃபோரிஃபெரால இருந்து கார்டிட்டா வரைக்கும் இருக்கக்கூடிய அதுல இருந்து சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்ல பிக்சர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம கொஸ்டின்குள்ள போகலாம். சரிங்களா? ஸோ 121வது கொஸ்டின்ஸ் 121. ஓகே, 121 கொஸ்டின்ஸ். ரைட். ஸோ சூஸ் கரெக்ட் பாடி சிம்மெட்ரி ஷோன் இன் த டயக்ராம். ஸோ டயக்ராம்ல கொடுத்துருக்கிற அந்த சிம்மெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய சமச்சீர் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ ஏ பிக்சர் அப்படின்றது, ஸோ வி ஆர் திங்கிங் அபவுட், ரைட். ஸோ ஏதாவது ஒரு மெயின் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் பாடியை எப்படி ஒன்றாலும் டிவிஷன்ஸ் பண்ணுறப்போ இட் வில் பி செப்பரேட்டட் ஆஸ் ஏ ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு பிரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் சிம்மெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ரைட். ஸோ ரேடியல் சிம்மெட்ரி ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம போடுற கோடானது அந்த ஆர்கானிசத்தை சமமா பிரிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆர சமச்சீர் அப்படின்னு சொல்றோம், ரேடியல் சிம்மெட்ரின்னு சொல்றோம். ஸோ இங்க பாருங்க, இந்த கிராப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் செக்ரிகேட் த பாடிஸ் இன்டு லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் இன் ஈக்குவல் பிளேன். ஒரே ஒரு பிளேன் தான் சென்ட்ரல் ஆக்சிஸ் நோக்கி போகுது. ஸோ அது என்ன பண்ணுது, பாடியை லெஃப்ட் அண்ட் ரைட்டா சரிசமமா பிரிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பைலேட்ரல் சிம்மெட்ரி. தட் மீன்ஸ் இருபக்க சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ இப்போ ஆப்ஷன் பார்க்குறோம். ஸோ ஏன்றது ரேடியல் இஸ் கோயிங் டு பி கரெக்ட், பின்றது பைலேட்ரல் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது கரெக்ட் ஆயிடுது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்க்குறோம், பைலேட்ரல் பென்டாமரஸ் இல்லை, ஸோ ரேடியல் பென்டாமரஸ் இல்லை. ரைட். ஸோ பைலேட்ரல் ரேடியல் அதுவும் வராது. ஸோ 121 கொஸ்டின்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 122. So choose the correct label for the A, B, C and D in the broad classification of kingdom Animalia based on common fundamental features as given below. ஸோ கொடுத்துருக்கிற பொதுவான பண்புகள் அடிப்படையில் ABCDன்னு சொல்லிட்டு 4 இடத்துல வந்து போட்டிருக்காங்க, தட் இஸ் லேபிள் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கரெக்டான வேர்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம அனிமல் கிங்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளாசிஃபிகேஷன், ஒட்டுமொத்தமான ஆர்கானிசத்தையும் கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க, ஃபோரிஃபெரால இருந்து கார்டேட்டா வரைக்கும். ஸோ அதில் அங்கங்கே கேப் விட்டுருக்காங்க, அந்த கேப்பை ஃபில் பண்ண சொல்லி ABC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ வில் ஜூம் தட் ஒன் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் இட் தட் ஒன். ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க தெரிய சான்சஸ் இருக்கு. ரைட். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ரைட். ஸோ என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து கிங்டம் எல்லாருக்கும் தெரியும், அனிமல் கிங்டம் தான், அனிமேலியா தான். ஸோ லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். ரைட். ஸோ என்னென்ன மாதிரியான லெவல்ஸ் இருக்கு, செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல் அண்ட் தென் சிம்மெட்ரி. 3 சிம்மெட்ரி தான். ஒன்று வந்து ஏ சிம்மெட்ரி, அதுக்கு அடுத்தது ரேடியல் சிம்மெட்ரி, அப்புறம் பைலேட்ரல் சிம்மெட்ரி. ஸோ பாடி கேவிட்டி சீலம் இருக்கலாம், சிலோமிட்ஸ் இல்லைனாக்கா ஏசிலோமிட்ஸ், தட் இஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா சூடோசிலோமிட்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அடுத்தது தட் மீன்ஸ் சிம்மெட்ரி ஆரம்பிக்கிறாங்க. சிம்மெட்ரியில் வந்து மோஸ்ட்லி ஏசிமெட்ரிக்கல்னு ஒரு ஆப்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன்னு ஒரு கேப் விட்டுருக்காங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்க, தட் மீன்ஸ் பைலேட்ரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறது 3 சிம்மெட்ரியா, ஏ சிம்மெட்ரி வந்துருச்சு, பைலேட்ரல் சிம்மெட்ரி வந்துச்சு. அப்போ என்ன வருவாங்க, ரேடியல் சிம்மெட்ரி அப்படின்றவங்க வருவாங்க. கரெக்ட்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பி. ஸோ செல்லுலார் லெவல், ஓகே, மோஸ்ட்லி ஏசிமெட்ரிக்கல், ஏசிலோமேட்டா, டெஃபினெட்லி யார் வருவாங்க, போரிஃபெரா. பி வந்து என்ன வரணும், போரிஃபெரா. ஸோ நெக்ஸ்ட் சி. ஸோ போரிஃபெரா,
சீலன்ட்ரேட்டா, தட் மீன்ஸ் நிடேரியா. அடுத்து யார் வருவாங்க? டீனோஃபோரா வருவாங்க. யார் வருவாங்க? டீனோஃபோரா. ஸோ நெக்ஸ்ட் டி. ஸோ ஹியர் அதே மாதிரியே இங்கே ஏ சிலோமேட் வந்துருச்சு. ஸோ இங்கே சூடோ சிலோமேட்ஸ் வந்துருச்சு, சிலோமேட்ஸ் வந்துருச்சு. யார் வரணும்? ஏ சிலோமேட்ஸ் வரணும். ரைட், ஓகே. பிளாட்டி ஹெல்மின்தஸ் அப்படின்றது ஏ சிலோமேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரணும். ஏ சிலோமேட்ஸ். ஓகே. ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ ஏக்கு என்னது? ரேடியல் வரணும். ஸோ அப்போது இங்கே ஆப்ஷன் பாருங்கள். ரைட். ஸோ தட் மீன்ஸ் இப்போ பைலேட்ரல் வராங்க இல்லையா, அதை என்ன பண்ணணும்? கட் பண்ணிடணும். ஸோ ரெண்டு ஆப்ஷனில் பார்க்குறோம். ஸோ பிக்கு என்ன வரணும்? பொரிஃபெரா. ஸோ இங்கே ஃபோர்த்தில் என்ன வந்திருக்கு? டீனோஃபோரா வந்திருக்கு. ஸோ அப்போது இது வராது. ஸோ கண்டிப்பாக ஃபோர்த் ஆப்ஷன் வராது. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்? செகண்ட் ஆப்ஷன் பிக் பண்ணிக்கலாம். ஈவன் வி கேன் செக் இட். சின்றது டீனோஃபோரா, டின்றது ஏ சிலோமீட்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸுக்கு தட் மீன்ஸ் 122க்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு 133, தட் இஸ் 123வது கொஸ்டின்ஸ். ஸோ மெட்டாமெரிசம் இஸ் பிரசன்ட் இன் மெட்டாமெரிசம். ஸோ மெட்டாமெரிசம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி வந்து செக்மெண்டடாக இருக்கணும் சார். எல்லா இடத்துலையுமே செக்மெண்ட் இருக்கணுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு பாடியில் ஏதாவது ஒரு பார்ட்ஸில் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்மெண்ட் வந்து கண்டினியூஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். செக்மெண்டட் பாடிஸ் இருந்தால் அதுக்கு பேர் மெட்டாமெரிசம். தமிழில் வந்து கண்டமாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ யாரெல்லாம் இருக்கலாம் சார்? அனலிட்ஸா. அனலிட்ஸில் தட் மீன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், எர்த்வாம்லாம் இருப்பாங்க. ரைட். அனலிட்ஸ் கண்டிப்பாக செக்மெண்டான பாடி தான். we can say that one செக்மெண்ட் இருக்கும். ஆர்த்ரோபோட்ஸோடைய அப்டாமன் ரீஜன்ஸில் செக்மெண்ட் இருக்குமா சார் அப்படின்னா டெஃபினட்டாக இருக்கும். கார்டேட்ஸில் சில ஆர்கானிசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாடியில் இருந்த ஒரே ஸ்ட்ரக்சர் திரும்ப ரிங்கா ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. தட் இஸ் வளைய வடிவில் அமைஞ்சிருப்பாங்க. ஸோ கண்டமாக்கல் அப்படின்றது கார்டேட்ஸ்லையும் சில பார்ட்ஸில் இருப்பாங்க. எல்லா பார்ட்ஸ்லையும் இல்லை, சில பார்ட்ஸில் வந்து கண்டமாக்கம் அப்படின்றது இருப்பாங்க. ஸோ அனலிட்ஸ்லும் மெட்டாமெரிசம் இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்த்ரோபோட்ஸ்லையும் ஸோ மெட்டாமெரிசம் இருப்பாங்க. கார்டேட்ஸ்லையும் மெட்டாமெரிசம் இருப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ அப்போ 123க்கு ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி ஆல் ஆஃப் தீஸ் இஸ் கோயிங் டு பி தட் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 124th மேட்ச் த ஃபாலோவிங் காலம்ஸ். ஓகே. ஸோ காலம் இந்த சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைலம். இந்த சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைலத்துக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோரிஃபெரா. ஸோ இந்த சைடில் பார்க்குறோம் கேனல் சிஸ்டம், வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம், மஸ்குலர் ஃபேரிங்ஸ், ஜாயிண்ட் அப்பண்டேஜஸ், மெட்டாமெரிசம். ஸோ ஹியர் இந்த இடத்துல பார்க்குறப்போ கேனல் சிஸ்டம் அப்படின்றது, வாட்டர் கேனல் சிஸ்டம்ன்றது ஃபோரிஃபெராவில் கண்டிப்பாக வருவாங்க. ரைட். ஸோ ஆஸ்டியா, ஸ்பாஞ்சோசியல், அடுத்தது ஓப்பர்குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே வந்துடுவாங்க. ரைட். ஸோ ஹியர் ஆஸ்க் எல்மின்டஸ், வலைத்தசை புழுக்கள் அப்படின்னு சொல்லும்போது வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டமா, மஸ்குலர் ஃபேரிங்ஸா, ஜாயிண்ட் அப்பண்டேஜஸா, மெட்டாமெரிசமா பார்க்கும்போது ஆஸ்கெல்மின்டஸ்க்கு வந்து மஸ்குலர் ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மஸ்குலர் ஃபேரிங்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எங்க இருக்குன்னா ஆஸ்கெல்மின்டஸ், தசையாலான குரல் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரைட், ஆஸ்கெல்மின்டஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அனலிடா. ஸோ அனலிடான்றது கண்டிப்பா அதுக்கு பேர் என்னன்னா ரைட். ஸோ அந்த உருளை புழுக்கள் அப்படி சொல்லுவாங்க. அனலிடானா உருளையா இருக்கும். ரைட். ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். ரவுண்ட் வார்ம்ஸ்ல வருவாங்க. ரைட். ஸோ அப்போ அங்கே எங்க என்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாமெரிசம் பிரசன்ட் ஆயிருப்பாங்க. ஸோ ஆர்த்ரோபோடா அப்படின்றவங்க ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். ஓகே. ஸோ எக்கனோடெர்மேட்டா அப்படின்றவங்க வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். வாட்டர் கேனல் சிஸ்டம் அப்படின்னா ஃபோரிஃபெரா, வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா எக்கனோடெர்மேட்டா, முத்தோலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ இப்போ ஏக்கு வந்து தட் மீன்ஸ் இந்த சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒன்று தான் வரணும். ஏக்கு என்ன வரணும்? ஒன்று தான் வரணும். எஸ், ரைட். ஸோ அப்போது ஆப்ஷன் பார்க்கலாங்களா? ஸோ தட் மீன்ஸ் ஸோ இங்கே வந்து ஏபிசிடினே இருக்குது. தட் மீன்ஸ் வி ஹவ் டு சேஞ்ச் இட். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் நம்ம மாற்றணும். ரைட். ஸோ அப்போ ஃபிஃப்த்து ஃபோர்த்து வர ரெண்டு ஆப்ஷனை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஆஸ்கெல்மின்டஸ்ன்றது மஸ்குலர் ஃபேரிங்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அடுத்தது வந்து பிக்கு வந்து 3 வரணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பி செகண்ட் ஆப்ஷன் வராது. ஸோ அப்போது சிக்கு வந்து அனலிடா அப்படின்றது மெட்டாமெரிசம், ஃபிஃப்த். ரைட். ஸோ அடுத்தது எக்கனோடெர்மேட்டா அப்படின்றது ஆர்த்ரோபோடான்றது ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ், அதுவும் கரெக்ட். ஸோ தட் இஸ் எக்கனோடெர்மேட்டான்றது வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட். ஸோ
for this 124th question, the first option is going to be the correct. So next 125th question is assess and reason. Okay, right. So கூற்று காரணம், assessment. The primary characters of chordates is the presence of dorsal hollow nerve cord. Okay, so இது ஒரு characteristic feature சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா முதுகு நான் உடையவைகள், கார்டேட்ஸ் அப்படின்னா தமிழ்னா சொல்லுவாங்க முதுகு நான் உடையவைகள். அதுல முக்கியமான பண்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா டோர்சல். டோர்சல்னா முதுகு புறம்னு அர்த்தம். ஹோலோ அப்படின்னா உள்ளீடு அற்ற அப்படின்னு அர்த்தம். நெர்வ் கார்டு அப்படின்னா நரம்பு வடம் அப்படின்றது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். எஸ், கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ரீசன். இதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்க, வெர்டெப்ரல் காலம். வெர்டெப்ரல் காலம்னா முதுகெலும்பு தொடர்னு அர்த்தம். இந்த வெர்டெப்ரல் காலம் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த நோட்டா கார்டு. ஸோ இது இந்த நோட்டா கார்ட்ஸ் தான் வந்து முதுகு நான் தான் வந்து முதுகெலும்பு தொடரா மாறுது. முதுகெலும்பு தொடர், வெர்டெப்ரல் காலம் அப்படின்னா முதுகெலும்பு தொடர்னு அர்த்தம். இதுவும் கரெக்ட். பட் இதற்கு இதான ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, தட் மீன்ஸ் முதுகு நான் உடையவைகள்ல உள்ளீடற்ற நரம்பு வடம் காணப்படுகிறது. இது என்ன சொல்லுது, வெர்டெப்ரல் காலம்ன்றது நோட்டா கார்ட்ல இருந்து வருது அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னா நாட் ரிலேட்டட் டு தட் ஒன். ஸோ அசெஷனும் ரைட்டு, ரீசனும் ரைட்டு, எக்ஸ்பிளனேஷன் நாட் கிவன். இது தனி ஸ்டேட்மெண்ட், இது தனி ஸ்டேட்மெண்ட். ஸோ அசெஷன், போத் அசெஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ, பட் த ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த அசெஷன். இதுதான் நீங்க பிக் பண்ணும்போது நல்லா பார்க்கணும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் ரிலேட் பண்ணி பாருங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேஸ் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குதான்னு பாருங்க. சப்போஸ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டெஃபினட்டாக என்ன பண்ணணும், செகண்ட் ஆப்ஷனுக்கு போகணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் அசெஷன் ரீசன் ரெண்டும் ரைட்டாக இருந்தால் தான் நீங்கள் அடுத்ததுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, நீங்கள் வெர்டெப்ரல் காலம் இஸ் டெரைவ்டு, ஓகே, நோட்டா கார்டு எல்லாம் ரிலேட்டடாக வர மாதிரி இருக்கும். பட் இது தனி ஸ்டேட்மெண்ட், இது தனி ஸ்டேட்மெண்ட், இதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணலை அப்படின்றதான் உண்மை. ஸோ நெக்ஸ்ட் 125வது வந்து செகண்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 126th கொஸ்டின்ஸ். ஸோ டீனோஃபோர்கள், டீனோஃபோரா தமிழ்ல டீனோஃபோரா தான், ரைட். ஓகே, ஆர் காமன்லி கால்டு, பொதுவாக எப்படி சொல்றாங்க அப்படின்னா சி வால்நட்ஸ், கடல் வாதுமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோம் ஜெல்லி, சீப்பு ஜெல்லிகள் அதுவும் சொல்லுவாங்க. சி கூஸ்பெரிஸ், கடல் கூஸ்பெரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ரைட். ஸோ அப்போ டீனோஃபோர்ஸோடைய பொதுவான பெயர்கள் எப்படிலாம் சொல்லலாம், சி வால்நட்ஸ்னு சொல்லலாம், கோம் ஜெல்லிஸ்னு சொல்லலாம், சி கூஸ்பெரிஸ்னு சொல்லலாம். ஸோ அப்போ 126வது கொஸ்டின்ஸுக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 127th கொஸ்டின்ஸ். ஓகே, பைலேட்ரலி சிம்மெட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக் கொடுத்துட்டாங்க. பைலேட்ரலி சிம்மெட்ரிக்கல்னா இரு பக்க சமச்சீர். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா மூவடுக்கு இருப்பாங்க, எக்டோடம் இருப்பாங்க, அதுக்கு அடுத்தது எண்டோடம் இருப்பாங்க, நடுவுல மீசோடம்ஸும் பிரசன்ட் ஆயிருப்பாங்க, ரைட். ஸோ அதெல்லாம் சொல்றோம் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். சூடோசிலோமேட்ஸ், சூடோசிலோமேட்ஸ்னா என்னது, இஸ் இட் டோட்டலி கோயிங் டு பி டே, தட் மீன்ஸ் பேச்சஸா இருப்பாங்க. இந்த மீசோடம்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, பேச்சஸா இருப்பாங்க, திட்டா இருப்பாங்க, சூடோசிலோமேட்ஸ் சொல்லுவோம். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல கொடுத்துருக்கிறது இந்த கேரக்டரிஸ்டிக்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து எந்த ஆர்கானிசம் பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம ஆர்கானிசம் பார்க்கலாமா. மேல் டீனியா, ஃபீமேல் டீனியா. டீனியான்றது இஸ் இட் கோயிங் டு பி டேப் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, டேப் வார்ம். ஸோ ரெண்டு விதமான வார்ம் ரொம்ப முக்கியமா இருக்கும் டீனியாவில். ஒன்று வந்து டீனியா சோலியம். டீனியா சோலியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போர்க் டேப் வார்ம் சொல்லுவாங்க. வாட் இஸ் இட், போர்க் டேப் வார்ம். அடுத்தது டீனியா சாஜினேட்டா. டீனியா சாஜினேட்டா, டீனியா சாஜினேட்டா அப்படின்றதும் இஸ் இட் கோயிங் டு பி கம்மிங் அண்டர் தட் ஆஃப் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பீஃப் டேப் வார்ம் அப்படி சொல்லுவாங்க, ரைட். ஸோ தட் இஸ் நான்வெஜ் சாப்பிட்றதுனால ஸ்ப்ரெட் ஆகக்கூடியவங்க ரெண்டு பேரும் நாடா புழுக்கள் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, டேப் வார்ம் சொல்லுவாங்க. ஸோ இந்த டீனியா மேல் டீனியா ஃபீமேல் டீனியாலாம் எந்த கிளாஸ்ல வருவாங்க அப்படி, எந்த ஃபைலத்தில் வருவாங்க அப்படின்னா பிளாட்டி ஹெல்மின்தஸ் அப்படி சொல்லுவாங்க, பிளாட்டி ஹெல்மின்தஸ். ஸோ பிளாட்டி ஹெல்மின்தஸ் அப்படின்றவங்க ஏ சிலோமேட்ஸ் இப்படிலாம் வருவாங்க. இவங்க யாரு, ஏ சிலோமேட்ஸ். ஆனால் என்ன சொல்லிடுறாங்க, சூடோ சிலோமேட்ஸ் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ அந்த பாயிண்ட்ஸ்ல இந்த ரெண்டு பேரும் வர மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆன்கலைஸ்டோமா, ரைட். ஸோ ஆன்கலைஸ்டோமா அப்படின்றவங்க கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே பொருந்தி வருவாங்க. ஆன்கலைஸ்டோமா அப்படின்றவங்க தட் இஸ் கம்மிங் அண்டர் தி ஆஸ்க் ஹெல்மின்தஸ் அப்படி சொல்லுவாங்க, ஆஸ்க் ஹெல்மின்தஸ், ஆஸ்க் ஹெல்மின்தஸ். ஓகே, ரைட். ஸோ நெரிஸ் அப்படின்றவங்க
சீலோமேட்ஸ்குள்ள வந்துருவாங்க. சூடோ சிலோமேட்ஸ் கிடையாது. நெரிஸ்ன்றவங்க சீலோமேட்ஸை வந்துருவாங்க. அனலைடாக்குள்ள வரும்போது ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாமே வந்துருவாங்க. ஸோ அப்போ 127 வந்து தேர்ட் ஆப்ஷன் அன்கிளைஸ்டோமா டியோடினல். அன்கிளைஸ்டோமா டியோடினல் அப்படின்றது என்ன வார்முக்குள்ள வருவாங்க? ஹூக் வார்முக்குள்ள வருவாங்க. ஸோ தட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பிலாங்ஸ் டு தட் ஒன் ஆஸ்கெல்மின்தஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் 128th கொஸ்டின். ஸோ ஃபைண்ட் த இன்கரெக்ட் மேட்ச். என்ன கேட்குறாங்க? கீழே வந்து 4 ஆப்ஷன் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்கரெக்ட் மேட்ச் கேட்குறாங்க, தவறான பொருத்தம் அப்படின்றது கேட்குறாங்க. சரிங்களா? ரைட். ஸோ ஹியர் ஃபெரித்தீமா இந்த பக்கம் அப்போ என்னவோ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் தட் சயின்டிஃபிக் நேம் கொடுத்துருக்காங்க, அறிவியல் பெயர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் காமன் நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். சரியா? ரைட். ஃபெரித்தீமா அப்படின்றது எர்த்வாமோடைய சயின்டிஃபிக் நேம். கரெக்ட். ஸோ ஹிருடினேரியா ஸோ பிளட் சக்கிங் லீச், ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டை பூச்சி, இதுவும் கரெக்ட், ஹிருடினேரியா. ஸோ நெக்ஸ்ட் நெரிஸ் அப்படின்றது அக்வாட்டிக் ஃபார்ம் ஆஃப் தட் ஒன். ஓகே, அக்வாட்டிக் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அனலிட்ஸ்குள்ள வருவாங்க. ஸோ சில்க்வாம்ன்றது ஆர்த்ரோபோடா, நெரிஸ்ன்றது அக்வாட்டிக் ஃபார்ம்ல இருக்கிறவங்க. ஸோ சில்க்வாமோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து பாம்பிக்ஸ் அப்படி சொல்லுவாங்க, பாம்பிக்ஸ் மோரி அப்படி சொல்லுவாங்க, பாம்பிக்ஸ் மோரி. ஸோ ஹியர் இட் இஸ் கோயிங் டு பி தட் சில்க்வாம் நெரிஸ் அப்படின்றது தவறானது. இங்க என்ன கேட்டுறாங்க? இன்கரெக்ட் மேட்ச் கேட்டுறாங்க. ஸோ 128க்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். அஃபரோடேட் சி மோஸ் அப்படின்றது இஸ் இட் ரைட். ஸோ இது நம்ம புக்ல இல்லை தான், பட் யூ கேன் நோட் இட் தட் ஒன். ஸோ இது வந்து நம்ம புக்ல இருக்குது, நெரிஸும் சில்க்வாமும் இருக்கு. ஸோ அதனால இது தவறா பொருத்திக்கிறதுனால கண்டிப்பா நீங்க இந்த ஆப்ஷனை பிக் பண்ணலாம். 128க்கு தவறான பொருத்தம் அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து நெரிஸ் சில்க்வாம் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 129, ரைட்? ஸோ ஹவு many in the given examples of animals are coelentrates? coelentrates means what? ஸோ நிடேரியாவுக்கு வேற பேர் எப்படி சொல்லலாம்? coelentrates அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். Physalia is coming under the Nidaria. Ovilia is also coming under the coelentrates. Planaria அப்படின்றவங்க வரமாட்டாங்க. Is it right? It is coming under the Platyhelminthes. So Pennatula வருவாங்க. Gorgonia அவங்களும் coelentrates தான், that is Nidaria தான். Fluorobrachia வரமாட்டாங்க, right? So Mindrinia is coming under the coelentrates. Nereis வரமாட்டாங்க. So இது வந்து Ctenophora வருவாங்க, இது வந்து Annelids வருவாங்க, ரைட்? அப்போ coelentrates-க்கான எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்கிறதுல 8 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த 8 பேர்ல எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வந்து coelentrates பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Physalia 1, Ovilia 2, Pennatula 3, Gorgonia 4, மீன்ட்ரினியா அப்படின்ற 5. ஸோ மொத்தம் 5 பேர் வந்து உங்களுக்கு வந்து இந்த coelentrates-க்கான எக்ஸாம்பிள்குள்ள வந்துருவாங்க. ஓகே, ஸோ ஹியர் 129க்கு வந்து தட் இஸ் 5 வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3 கொடுத்துறாங்க, செகண்ட் ஆப்ஷன் 4 கொடுத்துறாங்க, தேர்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி 3, 5 இஸ் கோயிங் டு பி கரெக்ட், தி 6 இஸ் கோயிங் டு நாட் கம் இன் தட் ஒன். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நீங்க கொஷின்ஸ் நல்லா வாசிங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஒரு ஆர்கானிசமும் எந்தெந்த ஃபைலத்துக்குள்ள வராங்க அப்படின்றத நீங்க கவனமா பார்க்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின்ஸ் ஆஃப் த டுடே செஷன், ரைட்? ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் வித் த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ரைட்? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஆர்கன் லெவல், இந்த பக்கம் செல்லுலார் அக்ரிகேட் லெவல், டிஷ்யூ லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த செல்லுலார் லெவல்லேருந்து பார்க்கலாங்களா? ஸோ செல்லுலார் லெவல் அப்படின்றது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக போரிஃபெராக்கு வருவாங்க, டெஃபினெட்லி. ஓகே, போரிஃபெராவில் யார் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா, தட் இஸ் ஸ்பாஞ்சஸ் அப்படின்றவங்க தான் எக்ஸாம்பிளாக வருவாங்க. ஸோ ஹியர் இந்த பிக்கு வந்து ஸ்பாஞ்சில்லா அப்படின்றது பொருத்தமாக இருக்கும். சரியா? ஸோ நம்ம அதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ரைட்? ஸோ இங்கே 3 ஸ்பாஞ்சில்லா அப்படின்றது இஸ் கோயிங் டு பி கம்மிங் அண்டர் தட் பிக்கு வரணும். ஸோ 3க்கு டி வரலாது, சி வராது, ஸோ பி வருவாங்க. ஸோ இப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வாங்க மறுபடியும் எதுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஆர்கன் லெவல், தட் மீன்ஸ் ஆர்கன் லெவலுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எங்கே வருவாங்க அப்படின்னு பாருங்க, ரைட்? ஸோ ஹியர் ஃபெரித்தீமா இஸ் ரைட், இஸ் கம்மிங் அண்டர் தட் இஸ் ஆர்கன் லெவல் அப்படின்றவங்க ஏ வந்து எங்கே வருவாங்க? தட் இஸ் பாருங்க, ஃபேசியோலா அப்படின்றவங்க ஆர்கன் லெவல்குள்ளே வர போகிறாங்க, ஏ. ஸோ நெக்ஸ்ட் டிஷ்யூ லெவல் அப்படின்றவங்க சி வந்து யாருக்கு பொருந்துறாங்க? 4th பொருந்துறாங்க, ரைட்? சி வந்து ஒபிலியா. ஸோ ஹியர் டிஷ்யூ லெவல் வந்து ஒபிலியாக வரும். ஸோ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் திங்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் கம்மிங் அண்டர் தட் ஒன் ஆஃப் ஃபெரித்தீமா.
ஃபெரிதிமா வந்து இங்க பாருங்க சில டைம்ஸ் வந்து மேட்ச் த ஃபாலோவிங்ல இதான் இப்ப பிரச்சனையே ரைட். சில டைம் ஏபிசிடின்னு சைடு போட்டுட்டு அதற்கான கரெக்டான மேட்ச் அந்த பக்கம் கேட்டுருவாங்க. சில டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், இதற்கு இது என்ன பொருத்தம் அப்படின்ற மாதிரி மேட்ச்ல ஆன்சர் நீங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோம் லெட்டர் 1 2 3 4 கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த சைடு கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபெரிதிமா அப்படின்றது ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பிடிக்கணும். சரிங்களா ரைட். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ரைட். ஸோ ஹியர் ஸோ 130க்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட். ஸோ யார் யார் வந்து என்னென்ன லெவலுக்குள்ள வராங்க, அது எந்த கிளாஸுக்குள்ள வருது, எந்த ஃபைலத்துக்குள்ள வருது அப்படின்றத நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டுடே செஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் யூடியூப் சேனல். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு subscribe our channel as well as that. So go to the Play Store, Google Play Store, and download that Bodhipark app, and you can get that enormous amount of beneficial things. Okay, right? So all the best for your NEET 2026. See you again tomorrow. Tata, bye bye.